இறைவனின் திருவருளைப் பெற்றுவிட்ட கர்வத்தில் தனித்து உறங்காமல் அடியார்க்கு அடியாராய் அனைவரோடும் இணைந்து இறைவனை தொழ வா என அழைக்கும் பாசுரம். சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். நாற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். நோன்பு நோற்று அதன் பயனாக கிடைக்கும் பேரின்பத்தை இப்போதே அனுபவித்துக் கொண்டிருப்பவளே, கதவை திறக்கத்தான் உனக்கு மனமில்லை. சரி, ஒரு மறுமொழிதான் சொன்னால் என்ன? உன் குரலை கேட்கக்கூட நாங்கள் தகுதியில்லாதவர்களா? நறுமணம் கமழும் துளசி மாலையைச் சூடியவன் அந்த நாராயணன். நாம் அவனை போற்றி பாடினால் நமக்கு கைமாறாக பெரும் அருளைத் தரும் புண்ணியவான் அவன். அவனை காணக் கிளம்ப வேண்டாமா? அந்த காலத்தில் கும்பகர்ணன் ராமனிடம் தோற்றுப்போகும்போது தனது தீராத உறக்கத்தை உனக்கு தானமாக தந்துவிட்டு போய்விட்டானோ? இத்தனை சத்தம் போட்டும் எழாமல் இருக்கிறாயே, அளவுக்கதிகமான உறக்கத்தை உடையவளே, உன் சோம்பலை உதறிவிட்டு தெளிந்த மனதோடு வந்து இந்த கதவை திறப்பெண்ணே. இறைவனை தனியாக தொழுவதை விட அடியார்கள் கூட்டத்தோடு தொழுவதே அந்த மாதவனுக்கு பிடிக்கும்.